குமாருடைய மரணத்தை எடுத்துப்போம். அவர் வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டாருங்கிற தகவல் அதிகாரப்பூர்வமா வந்தது. வெள்ளிக்கிழமையிலிருந்தே பந்த் ஸ்ட்ரைக் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வியாழக்கிழமை ராத்திரி முகநூல் காவி மீடியாங்கிற ஒரு பேஸ்புக் பேஜ், அந்த பேஸ்புக் பேஜோட அட்மின் என்ன பண்றார், விடிஞ்சா வெள்ளிக்கிழமை நாளைக்கு எவ்வளவு பட்டாசு கோயம்புத்தூர்ல வெடிக்க போறதோ எல்லாம் அந்த அல்லாவுக்கு தான் வெடிச்சோன்னு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட் போட்ட சில மணி நேரங்கள்லயே சசிகுமார் தாக்கப்பட்டாருங்கிற நியூஸ் வருது. வெள்ளிக்கிழமை அவர் செத்துட்டாருங்கிற நியூஸ் வருது. ஆக ஏன் இந்த சசிகுமாரோட மரணத்தை வச்சு ஒரு பெரிய மத கலவரத்தை, இந்து இஸ்லாமிய கலவரத்தை ஏற்படுத்துறோங்கிறதுக்காக ஹிந்து அமைப்புகள் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும். திரும்பவும் சொல்றேன், இவங்க எல்லாம் போலி இந்து அமைப்புகள், உண்மையான இந்து போராளிகள் நினைச்சு ஏமாந்துடாதீங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் சூரிங்கிற ஒரு பர்சன், கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான், அவரோட ரியல் எஸ்டேட் ஆபீஸ்லயே கொல்லப்பட்டார். காரணம் பணத்தகராறு. அவரை கொலை பண்ணதும் அதே விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவங்க தான், இந்து முன்னணி கிடையாது, சாரி, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவங்க. கஜாங்கிற பர்சன் கொலை பண்ணாரு. காஜா இல்லைங்க, கஜா. கஜா என்னும் கஜேந்திரன். ஆக கொலை செய்யப்பட்டதும் இன்னொரு சக இந்துவால், அதே விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்த நபர்களால். இந்த பணத்தகராறால ஒரே அமைப்பை சேர்ந்தவர்களுக்குள் மோதல் அது கொலையில போய் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சசிகுமார் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் ராமநாதன் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தனக்கு பெரிய பதவி வேணுங்கிறதுக்காக ஒரு ஆளை செட்டப் பண்ணி தன்னோட கார் மேல வெடிகுண்டை வீச வச்சார். ஆனா அவருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆல. பெட்ரோல் குண்டை கால் மேல வீசியும் உடனே உயிருக்கு ஆபத்து இல்ல, எனக்கு இசட் கேட்டகரி பாதுகாப்பு வேணும், எனக்கு பெரிய பதவியெல்லாம் வேணும்னு அவர் புலம்பினார். போலீஸ் துருவி விசாரிச்சா அவர் பெரிய பதவி வேணுங்கிறதுக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் அதை பண்ணிருக்காருங்கிறது தெரிய வந்தது. அதே மாதிரி கோபிநாத்ங்கிற வழக்கறிஞர், அவரும் இந்து அமைப்பை சேர்ந்தவர் தான். இந்து முன்னேற்ற கழகம்ங்கிற பேர்ல அதே கோயம்புத்தூர் பகுதியில தான் அவர் ஒரு அமைப்பை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கார். அவரும் தனக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக இதே மாதிரி தன்னோட கார் மேல பெட்ரோல் வெடிகுண்டை வீச வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாகி, ஆஹா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இஸ்லாமியர்களால் அவர் கொலை முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. லாஸ்ட்ல பார்த்தா அவரே ஆளை செட்டப் பண்ணி இதை பண்ணாருங்கிறது தெரிய வந்தது. அதே மாதிரி இதற்கு சில வாரங்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு பனியன் வியாபாரிய கொல்லணும்னு போய் அத பாபுங்கிற இன்னொருத்தர் தடுத்த குத்தத்தினால அந்த பனியன் வியாபாரிய விட்டு பாபுவை சஜக்குன்னு குத்தி இந்து முன்னணியை சேர்ந்த 5 பேர் சோழிய முடிச்சுட்டு போயிருக்காங்க. 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். திருப்பூர்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. காரணம் என்ன? பணத்தகராறு. இப்படி இதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவங்க, இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வெடிகுண்டு மிரட்டல், வெடிகுண்ட கார் மேல வீசினது, இந்த சமாச்சாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா 100க்கு 70%, 75% அவங்களுக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக ஒரு செட்டப்பா பண்ணி இந்த மாதிரி மிரட்டல்கள், வெடிகுண்டு வீசலாம் வச்சிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவர்கள் பார்த்தா கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே மோசமானவங்க, எல்லாருமே கள்ளக்காதல் தொடர்பாக தான் கொலை செய்யப்பட்டாங்க, பணத்தகராறு தான் கொலை செய்யப்பட்டவங்க சொல்ல வரல. ஒரு சில நல்லவர்களும் இருக்காங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் கொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த இந்து அமைப்பை சேர்ந்தவர்களின் கொலைன்னு பார்த்தா அவங்களை கொன்னவர்கள் பெரும்பாலும் இந்துக்கள். கொன்னதற்கான காரணம் ஒண்ணு மண் சம்பந்தப்பட்ட தகராறு, பெண் சம்பந்தப்பட்ட தகராறு, இல்லைன்னா பொன் சம்பந்தப்பட்ட தகராறு. இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3க்காக காலங்காலமா உலகத்துல பலவிதமான யுத்தங்கள், பேரழிவுகள்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆக இந்து அமைப்பை சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டாலே கண்ணை மூடிட்டு ஆஹா இதுல இஸ்லாமிய அமைப்புகளின் சதி இருக்கு அப்படின்னு பொங்க வேண்டியது. இஸ்லாமிய அமைப்புகளும் எதுவும்